இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா உன்னதனாகிய தெய்வமே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து உம்முடைய முகத்தையும் உம்முடைய கரத்தையும் நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தி, ஒரு நல்ல ஆராதனை எங்களுக்கு தந்தீர். முழு இருதயத்தோடுமே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே உம்முடைய தெய்வீக சமாதானத்தை நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, காயங்களை கட்டியிருக்கிறீர், கண்ணீரை துடைத்திருக்கிறீர். அவர்களை விசாரிக்கிற தேவனாய் நீர் காணப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தோடு என்னோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை தந்தீரோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். என் வசனம் ஒரு காலும் வெறுமையாய் திரும்புவதில்லை. அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு உம்முடைய விருப்பத்தை இந்த வசனத்தின் மூலமாய் நீர் நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியேனை சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விசை வாசிக்கலாம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியே சில வாரங்களுக்கு முன்பு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. இந்த வசனத்தினுடைய ஆழத்திற்குள்ளே நாம் இன்னும் அதிகமாய் சிந்திப்போமானால் அது நலமாய் காணப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நாம் அறியாத ஒருவர் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஸ்நாபகனாய் யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் இந்த பூமியிலே கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து அறிவிக்கும்படிக்கும் அவருக்கு பாதைகளை செவை பண்ணும்படிக்கும் முன்னோடியாய் ஃபோர்ரன்னராய் இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் யோவான் ஸ்நாபகன். அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே, அவர் சொன்ன வார்த்தைகளிலே பிரதானமான சில வார்த்தைகள் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சற்று நாம் ஆராய்ந்து இந்த நடுவிலே காணப்படுகிறவர் என்ன செய்வார் என்று சொல்லி உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது இங்கே வசனத்தினை நான் வாசிக்கிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். யோவானே அவரை குறித்து சொல்லும் போது 2 இடத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார். 31வது வசனத்தை வாசிப்போம். முதல் பகுதியே யோவான் 1:31, நானும் இவரை அறியாதிருந்தேன். 33வது வசனம் முதல் பகுதி மட்டும், நானும் இவரை என்ன செய்யாதிருந்தேன்? அறியாதிருந்தேன். யோவானே சொல்லுகிறார், நானும் இவரை என்ன செய்யாதிருந்தேன், அறியாதுதான் காணப்பட்டேன். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டை கொடுத்ததை நான் வசனத்தின் மூலமாய் நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் என்ன செய்யவில்லை? அவரை அறியவில்லை. ஆனால் அவர் நம் நடுவில் என்ன செய்கிறார்? வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவது காரியம் அடுத்த 27வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் அவர் எப்படிப்பட்டவர்? நன்றாய் கவனியுங்கள். எனக்கு பின்னாடி வந்தாலும் கூட அவர் என்னிலும் எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவர். நல்ல கவனிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மேன்மை உள்ளவராய் காணப்படுகிறவர். அவர் பெரியவர் என்றுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. அவரை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கும் போது அவர் சாலமோனிலும் பெரியவர்,
தேவாலயத்திலும் பெரியவர், ஓய்வு நாளிலும் பெரியவராய் காணப்படுகிறவர். எல்லாவற்றை பார்க்கில் அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அதே யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் போது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர் என்று சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். மகா மேன்மை உள்ள ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர். சாதாரணமானவர் அல்ல. மற்ற எல்லாரை பார்க்கிறோம், எல்லா தெய்வத்தை பார்க்கிறோம், எல்லா காரியங்களை பார்க்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர்? மேன்மை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவருக்கு இணையான மேன்மை வேறு ஒருவருக்கும் கிடையாது. அருமையானே, அவர் தம்முடைய பிதாவுடைய ஆதீனத்திலிருந்து அவர் பூமிக்கு கடந்து வந்து மறுபடியும் தம்முடைய பிதாவின் கட்டளைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி மீண்டுமாய் தம்முடைய பிதாவின் வலது பார்சத்தில் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து இருக்கிறவராய் காணப்படுகிறார். அவரை குறித்து நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இவரே சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவர் சாவாமை உள்ளவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் என்ன செய்கிறவர்? வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறாரே. எவ்வளவு மேன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் என்ன செய்தார்? உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தில் நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத சற்று கவனியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 8வது வசனத்தை 6வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை என்ன செய்தார்? உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார்? தந்தருளினார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்தை பார்க்கிலும் மேலான ஒரு நாமம் உண்டானால் அது இயேசுவின் நாமம் மட்டுமே. நம்முடைய பெயரை எல்லாம் சொன்னால் பிசாசு நடுங்காது. ஆனால் அவருடைய பெயரை சொன்னால் பிசாசுகள் என்ன செய்கிறது? நடுங்கி கீழ்ப்படுகிறது. அவருடைய நாமத்தை சொன்னால் வியாதிகள் போகிறது. இந்த உலகத்தில் எந்த தலைவருடைய பெயரை சொன்னாலும் பிசாசு நடுங்காது, வியாதியும் நீங்காது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படுத்த முடியும் என்பதை கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது. அந்த நாமத்திலே தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிகளிலே இருந்தும் நமக்கு என்ன கிடைக்கிறது? விடுதலை கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. நான் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போமானால், வசனத்தில் எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 1:2 பூர்வ 2வது வசனத்திலிருந்து இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் சொரூபமுமாயிருந்து தாங்குகிறவராய்
தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிறோம் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் எப்படிப்பட்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தேவதூதரை பார்க்கிலும் அவர் எப்படிப்பட்டவரா? மேன்மை உள்ளவர். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால் நலமானது. இந்த 2வது வசனத்தில் சொல்கிறார், இந்த மேன்மை உள்ளவரை கொண்டுதான் உலகங்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். அவராலே உலகம் உண்டாயிற்று என்றுதான் வேதம் சொல்கிறது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை. அப்ப எவ்வளவு மேன்மை உள்ளவர். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, மேன்மை உள்ளவர் என்று சொல்லி நாம் ஆராதிக்கிறோமே. அவரை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய தற்சரூபமாய் காணப்பட்டவர், சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினால் என்ன செய்கிறவர்? தாங்குகிறவர், பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை என்ன செய்கிறவர்? உண்டாக்கி இருக்கிறவர். இப்பொழுது நமக்காக உன்னதங்களிலே பிதாவுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிற பிரதான ஆசாரியரே நமக்கு காணப்படுகிறார். இவ்வளவு மேன்மை உள்ள ஒரு கர்த்தர். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி அடுத்ததுக்குள்ள போக விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்றும் என்ன செய்யப்பட்டது. அப்படியானால் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவர். இவரை போல மேன்மை உள்ளவர் வேறு ஒருவரும் இல்ல பிரியமானவர்களே. ஆகினால் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அதனால்தான் ஸ்நாபகனாய் யோவான் சொல்கிறார், எனக்கு பின் வருகிற இவர் எனக்கு பின்னே வந்தாலும் இவர் எப்படிப்பட்டவரா? மேன்மை உள்ளவர் என்று சொல்கிறார். 2வது அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். 29வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:29. இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர் யார்? உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் காணப்படுகிறார். அவரை அடையாளம் காட்டுகிறார். நல்ல கவனிங்க. அவர் மேன்மை உள்ளவர் மட்டுமல்ல, அவர் யாராயிருக்கிறார்? பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதை குறித்து இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 2 முதல் 2 வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் இயேசு கிறிஸ்து அறிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலி அவர்தான். இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ளுங்க, பாவத்தின் விமோசனம் வேறு எங்கும் கிடைக்காது. பாவ மன்னிப்பு வேறு யாரிடத்திலும் இல்லை. ஜனங்கள் சொன்னார்கள், பாவத்தின் மன்னிக்கிறதற்கு இவன் யார் என்று கேட்டார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆனால் பாவங்களை பூமியிலே பாவத்தை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் இவரே தம்மை தாமே பழுதற்ற பலியாக சிலுவையில் என்ன செய்தவர்? ஒப்பு கொடுத்தவர். ஆகையால் தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மூன்றாவது ஒரு வெளிப்பாட்டை நாம் கர்த்தருடைய வசனத்திலே இருந்து நாம் வாசிப்போமானால், அவர் யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். 33வது வசனத்தை வாசிப்போம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஸ்நானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால். இவர் யார்? மூன்றாவது காரியம், மேன்மை உள்ளவர் மட்டுமல்ல, இவர் பாவத்தின் பரிகாரியாய் காணப்படுகிறவர் மட்டுமல்ல. மூன்றாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்கிறவராம்? ஞானஸ்நானம் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறவர். கடைசியா அவர் சொல்லும் போது, நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளர் உங்களிடத்தில் என்ன செய்யார்? வரார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கிறது. நான் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்திற்கு என்ன செய்வேன்? அனுப்புவேன் என்று சொன்னார். அனுப்பின ஆவியானவர், அனுப்பப்பட்ட ஆவியானவர் ஜனத்தை என்ன செய்தார்? நிறைத்தார். பெந்தெகோஸ்தே நாளிலே இன்றைக்கும் அந்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த ஆவியானவரை அனுப்பினவர் யார்தான்? கிறிஸ்து இயேசு தான். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர்தான் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறவர்? ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? அடுத்த வார்த்தையில சொல்லும் போது அவர் சொல்கிறார், அந்தபடியே நான் கண்டு இவர் யாராயிருக்கிறார்? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டார். நல்ல காரியத்தை கவனியுங்கள். நான் உங்களுக்கு விளங்கும்படிக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். இவர் யாராயிருக்கிறார்? தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். தீர்க்கமாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து என்ன செய்தார்? தங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்பு இவரை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற சாட்சி, இவர் மெய்யாகவே யாராயிருக்கிறார்? தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, இவர் யாராம்? தேவனுடைய குமாரன். வசனத்தை வாசிப்போமா? தீத்துவுக்கு எழுதின நிருபம், தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அடுத்தது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படியே சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் எப்படி ஊற்றி இருக்கிறாராம்? சம்பூரணமாய் பொழிந்தருளினார். கொஞ்சத்தை கொடுக்கிறவர் அல்லையா அவர். எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கிறவர்? சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சம்பூர்ண ஆசீர்வாதம் நம்மேல் வந்து பகரப்படுகிறது.
இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டதே. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து சொல்லும் போது ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 1 அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் உண்மையாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். எதின் நிமித்தமாய் வசனத்தில் வாசிக்கிறோம், மரித்தோரிலிருந்து எழுந்தபடியினாலே. அருமையானே, நன்றாய் கவனிக்க வேண்டும். கல்லறை திறக்கப்பட்டது. காவலாளிகள் நடுங்குறவளாய் காணப்பட்டார்கள். அப்பொழுது 100க்கு அதிபதி இந்த காட்சியை கண்டபோது அவன் சொன்ன வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது: இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். அந்த வசனம் சரியா வருதா? யோவான் சொல்லுகிறார், இவர் தேவனுடைய குமாரன். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். அங்கே 100க்கு அதிபதி சாட்சி கொடுக்கிறார், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவன் சாட்சி கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். அவரை சேவிக்கும் ஸ்லாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்தபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவரை குறித்து மற்றவர்கள் கொடுத்த சாட்சியும் 1-2 நாம் பார்த்து கடந்து போவோம். வாசிப்போமா? 41வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று என்ன செய்வோம்? அர்த்தமா? நன்றாய் கவனியுங்கள். இயேசுவை யோவான் ஸ்நானகன் அடையாளம் காட்டுகிறார், இவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று. உடனே அவனுடைய சீஷரில் 2 பேர் என்ன செய்தார்கள்? இயேசுவை பின்பற்றி கடந்து போனார்கள். அவரை பார்த்து கேட்டார்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது, ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? அவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்று சொல்லி தம்மோடு கூட அவர்களை தங்க வைத்தார். அடுத்தபடியாய் அதில் 2 பேரில் ஒருவன் யாராயிருந்தான்? பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா. அவன் தன் சகோதரனாகிய பேதுருவிடத்தில் வந்து சொன்னான், மேசியாவை கண்டோம். அல்ல கவனிங்க, ஒரே ராத்திரி காலம் அவரோடு தங்கின போது அவரை அவன் அறிந்து கொண்ட காரியம் என்ன? மேசியா. அவர்தான் யாராயிருக்கிறார்? கிறிஸ்து என்று என்ன செய்தான்? அறிந்து கொண்டுகிறவனாய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிப்பாடு அருமையான அந்திரேயாவுக்கு கிடைத்தது. அவர்தான் யாராயிருக்கிறார்? மேசியா. மேசியா என்றால் கிறிஸ்து என்று அர்த்தம். அவருடைய சரியான பதம் என்னவென்று சொன்னால், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்ல கவனிங்க, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? நீங்கள் லூக்கா 4 அதிகாரம் 18வது வசனத்திலேயும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி. அங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதற்குள்ள இப்ப போக விரும்பவில்லை. நன்றாய் கவனியுங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கிறவர், வியாதியஸ்தரை சுகமாக்கிறவர், சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கிறவர். அருமையானே, அவர்தான் யாராயிருக்கிறார்? கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். நல்ல கவனிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாய் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போ, புரிந்து கொள்ளும்படியாய் தயவாய் உங்களுடைய காதுகளை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் திருப்புங்கள். வேறு எதற்கு நேராயும் நீங்கள் திரும்ப வேண்டாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது
சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நல்ல கவனிங்க, நீ துன்பப்படுத்துகிற ஒரு வித்தியாசத்தை காட்டும்படிக்குத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் சரத்தையாய் கவனியுங்கள். பவுல் அந்த சடுதியான வெளிச்சத்தை கண்டவுடனே கீழே விழுந்தான். ஆண்டவரே நீர் யார் என்றான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்கிறவர், ரட்சிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்றால் அவர் என்ன செய்கிறவர், ரட்சிக்கிறவர் என்று, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஆனால் இங்கே அந்திரேயா சொல்லுகிறான், அவர்தாயா கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்பொழுது இதை சொல்றீங்களேயா, எதுக்கு? வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 19-20 வசனங்களை வாசிக்கலாம். 18 வாசிங்க. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, ஹல்லேலூயா, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா. ஏன்? அந்த மேசியாவைத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவன் சொல்லுகிறான் தைரியமாய், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் என்ன செய்தான்? தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டார். இவர்தாயா கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வழியில ஒன்று அறிந்து கொள்ளுங்க, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் நம்மை அபிஷேகிக்கிறவரும் அவரே. இந்த வெளிப்பாடு அந்திரேயாவுக்கு கிடைத்தது. உடனே அவன் தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை அழைத்து கொண்டு போனான். அது இருக்கட்டும். அடுத்தது அவன் போய் பிலிப்பினிடத்திலே சொல்லுகிறான். அங்கே பிலிப்பு என்ன செய்கிறான் என்று வசனத்தில் வாசிப்போமானால் பாருங்க, அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு 45வது வசனம். பிலிப்பு நாத்தான், யோவான் 1:45, பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறவரையும் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்தூரானாகிய இயேசுவே. நல்லா கவனிக்க வேண்டும். நான் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் போய் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் எழுதியிருக்கிறவரை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். அவர் யார்? கிறிஸ்து என்று சொல்லி அவன் தைரியமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தை பாருங்க. அவர் நாசரேத்தூரானாகிய இயேசுவே. அப்போ நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்துல அவன் கண்ட காட்சி இந்த இயேசுவை குறித்து எதிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் எழுதி இருக்கிற அந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். கடைசி அவர் வெளிப்பாட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாசிப்போ கர்த்தருடைய வசனத்தை. 49வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று என்ன செய்தான்? சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். நல்ல கவனிங்க. வசனம் சொல்லுகிறது, நாத்தான்வேலை பிலிப்பு அழைத்து கொண்டு போகிறான். பிலிப்பை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி சொன்னபோது, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டார். நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை என்ன செய்தேன்?
கண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் காண்கிறவர். அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய துக்கங்களை அறிந்தவர், நம்முடைய பாடுகளை அறிந்தவர், நம்முடைய கிளேசங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், இன்றைக்கு நாம் இருக்கிற நெருக்கடி நிலைமைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவருடைய பார்வையில ஒன்று என்ன செய்ய முடியாது, தப்புவிக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்படுகிறது என்ன செய்தார், கண்டார். கர்த்தர் அவர்களை அங்கிருந்து மீட்டு கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லுவேன், நாத்தான் வேலை மட்டும் கர்த்தர் காணவில்லை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஜீவிதத்தையும் அவர் நன்றாய் காண்கிற தேவன். வனாந்திரத்திலே தண்ணீர் தவனத்தினாலே திரிந்து கொண்டிருந்த ஆகாரை பார்த்து அவளுடைய கண்களை திறந்து அவளை விசாரித்து அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அவளுடைய தாகத்தை தீர்த்த கர்த்தர். அந்த ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாரை கண்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் அவர் காண்கிறவர் ஆயிருக்கிறார். நீங்க எங்கிருந்தாலும் உங்களை காண்கிறவர். எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்ட கர்த்தர் அல்லவா? அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களையும் அவர் காண்கிறவர். அத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற சகேவை கண்டவர் இன்றைக்கு உங்களையும் காண்கிறார். நாம் எங்கிருந்தாலும் அவர்களால் பார்க்க முடியும். அடுத்த காரியத்தில் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அந்த நாத்தான்வேல் அவரை குறித்து சொன்ன சாட்சி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் யாராயிருக்கிறீர், இஸ்ரவேலின் ராஜாவாயிருக்கிறீர். இந்த வெளிப்பாடு நமக்கு இந்த நாட்களிலே உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். அவர்தான் சீக்கிரமாய் ராஜாவாய் வரப்போகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக என்ன செய்வார்கள், துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. அவர் ராஜா நீதியா என்ன செய்ய போகிறார். இந்த உலகத்தில் எந்த அரசாட்சி நீதியற்ற அரசாட்சி, எல்லாவற்றிலும் தவறுகள் காணப்படுகிறது. ஆனால் நீதியாய் ஒருவர் அரசாள போகிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல போல இருக்கு. அதுதான் சொல்லும். ஏதோ கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இந்த காலை வேளையிலே அந்த ராஜா எப்படிப்பட்டவராம், நீதியாய் அரசாள போகிறவர். மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? அவர் யார்? ஒருத்தருமே பைபிள் எடுக்கல. இந்த வாலிப பிள்ளைகளை என்ன பண்றீங்க? எடுத்தீங்கன்னா வாசிங்கம்மா. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை. அவர் எப்படிப்பட்ட கர்த்தர் அல்லது ராஜா என்று சொன்னால் சமாதான கர்த்தர். அவர் சமாதானத்தை பூமியிலே நிலைநிறுத்த போகிறவராய் காணப்படுகிறார். அவரை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா என்ன செய்கிறார், வரப்போகிறார். ஹல்லேலூயா. ராஜா வரப்போகிற. நாம் நாத்தான்வேல் சொன்னானே, நீர் யாராயிருக்கிறீர், இஸ்ரவேலின் ராஜா. அந்த ராஜா எப்படிப்பட்டவராம்? இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் ராஜா உன்னிடத்தில் என்ன செய்கிறார், வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்ன செய்கிறவர், ஏறி வருகிறவராய் காணப்படுகிறவர். இவரே நம்முடைய ராஜா. அருமையானே,
இவர்தான் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் வரப்புகிறவராய் காணப்படுவார். அவருடைய ஆட்சி நீதியுள்ள ஆட்சியாய் காணப்படும். இவர்தான் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அறியாதவராய் உங்கள் நடுவிலே காணப்படுகிறவர். அவரை குறித்த 2 காரியத்தை மட்டும் நான் இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிப்பதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 24:16. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து, பாருங்க, அவர் எதின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டாராம்? மேகத்தின் நடுவிலே. சீனாய் மலைக்கு எல்லா இஸ்ரவேலரும் வந்து பாளையம் அடித்திருக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார். மோசே 70 பேரோடு போய் அவரை தரிசித்து கடந்து வந்தான். இப்பொழுது மறுபடியும் இந்த 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசே என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். மோசே கடந்து போகிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது அடுத்த வசனத்தில் மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையில் ஏறி இரவும் பகலும் 40 நாள் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட மோசேயை தம்மிடத்தில் வரவழைக்கிறவராய் காணப்பட்டார். நல்ல கவனிங்க, வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தருடைய தாசராகிய மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அவனை பார்க்கிலும் முன்னும் அவருக்கு பின்னும் வேறு ஒருவனும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் காணப்பட்டதில்லை. தேவனுக்கு சமீபமாய் கடந்து போய் அவரோடு கூட 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்திருந்தான்? தங்கி இருக்கிற ஸ்லாக்கியம். ஆயினால் தான் அவனுக்கு முதலாவது கிடைத்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய முகம் என்ன செய்தது? பிரகாசம் உள்ளதாய் காணப்பட்டது. சங்கீதக்காரனாகி தாவீது 34ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் என்ன செய்யல? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசம் அடையும். உங்களுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வீச செய்கிறவராய் காணப்படுவார். அவரை நோக்கி பார்க்கிற எல்லா முகங்களும் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அவர்கள் வெட்கமடையவே மாட்டார்கள். எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை வெட்கமடைய செய்கிறவர் அல்ல. என்றால் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்னாரே. உன்னை வெட்கப்படுத்துவாரா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யாரோ ஒருவரோடு கூட இந்த காலையில கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியின் மேல் தோல்வி காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவ சன்னிதானத்தில் அவருடைய அபிஷேகத்தை தாங்கிறவனாய் நின்று கொண்டு உங்களோடு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்துகிறவர். நீங்கள் பாலசிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நான் வருவோமானால் கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி அவர்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா! கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது 20ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் யார்? மேன்மை பாராட்டாதபடிக்கு, கர்த்தரை மேன்மை பாராட்டாதபடிக்கு குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள்
முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ ஹல்லேலூயா, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல உன்னை வெட்கப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல உன்னை தூஷித்தார்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோசேப்பே சகோதரர்கள் சொன்னார்கள், அவனை கொன்று போடுவோம், இதோடு கூட அவனை சொப்பனம் என்ன செய்து போகும், அழிந்து போகும் என்று சொன்னார்கள். அவனுக்கு விரோதமாய் பொறாமை கொண்டார்கள், காய்மகாரமாய் பார்த்தார்கள், அவனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டு விற்று போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு அதிகமாய் பிடித்த ஒரு தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் அடிக்கடியா இந்த வசனத்தை சிந்திப்பது வழக்கம். தேவனோ அவனோடு கூட இருந்தார். ஐயா, அவரை விட்டு எங்கு போகவில்லை, அவனை தனிமையாயிருக்கவே விடவில்லை, அவனோடு கூடவே இருந்தார். குழியிலே போடப்படும் போதும் சரி, தூக்கி எடுக்கப்பட்டு விற்கப்பட்ட போதும் சரி, எகிப்திற்கு போன போதும் சரி, போத்திபாட வீட்டிலேயும் சரி, சிறைச்சாலையிலும் சரி, எல்லா இடங்களிலேயும் அவர் அறியாத ஒருவர் அவனோடு கூட என்ன செய்தார், இருந்தார். இந்த காலை வேளையில் உங்களோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஐயா, அவரை விட்டு விடாதிருங்கள். உங்களிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு, பாவத்தை கண்டு உங்களை விட்டு விலகாதபடிக்கு உங்களுடைய ஜீவிதம் எப்போது பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனோ அவனோடு கூட இருந்து என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நம்மோடு அவர் காணப்படுவார். நமக்கு நன்மை செய்கிறவர் அவரை தவிர வேறு ஒருவர் இல்லையா? வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் செய்த காரியம் என்ன? அவர் நுகத்தடியை முறித்து, நுகங்களை முறிக்கிறவர். அந்த 26ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை போடும். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிருந்து அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்களை நுகத்தடிகளை என்ன செய்து, அருமையான நுகத்தடி என்று சொன்னால் இந்த மாட்டு வண்டியை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு வண்டி இழுத்து கொண்டு போவதற்கு ஒரு வளைவான ஒரு காரியம் இருக்கும். ரெண்டு இரட்டை மாட்டு வண்டியா இருந்தால் நீளமான ஒரு தடி ஒன்று இருக்கும். அதிலே தான் அந்த கழுத்தை வைத்து கயிறை போட்டு கட்டி விடுவார். நுகத்தடி. அந்த நுகத்தடி எகிப்திலே காணப்பட்ட போது பார்வோனால் அந்த நுகத்தடி வைக்கப்பட்டது. எந்த விதத்திலும் விடுதலையாக்கப்பட முடியாத ஒரு நிலைமை. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் அந்த நுகத்தடி எல்லாம் என்ன செய்து முறித்து அவர்களை விடுதலையாக்குறவராய் காணப்பட்டார். விடுதலையாக்கி அவர் செய்த காரியம்தான் வசனத்தில் வாசித்தோம், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எதை போல நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் தெரியுமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுத்துக் கொள்வது இல்லை. அங்கே வசனத்தில் வாசித்தோம், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல எப்படி நிக்குமா? பாத்தீங்களா? கிழட்டு சிங்கம் போல அல்ல. எதை போல? பால சிங்கம். அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். குட்டி சிங்கத்துக்கு ரொம்ப தைரியம். அதைத்தான் இங்கே சொல்கிறார், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். கர்த்தர் உங்களையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுவார். மேகத்தின் நடுவிலே இருந்து மோசையை கூப்பிட்டாரே, எதற்கு கூப்பிட்டார்? தான் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை என்ன செய்யும்படி உண்டாக்கும்படி. 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. அவர்கள் நடுவிலே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் வாசிங்க, மற்றவங்களுக்கு தெரியணுமே, நான் வசனம் தான்
புஸ்தகத்தை சொல்ல வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கர்த்தருடைய விருப்பம் என்ன? நல்ல கவனிங்க. அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். வாசம் பண்ண விரும்புகிறவர் இப்ப மோசேயினிடத்திலே தம்முடைய ஆலோசனையை சொல்கிறார். நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவருடைய விருப்பம் தேவ ஜனத்தின் மத்தியில தங்கியிருப்பதே. நமக்கு விருப்பம் உண்டா? கர்த்தர் நம் நடுவிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா? கர்த்தர் நம் நடுவிலே இருந்தால் அநேக நன்மைகள் கிடைக்கும், அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. பிரியமானவர்களே, முதல் ஆசீர்வாதத்தை சொல்லவா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இயேசு தேவாலயத்திற்கு 12 வயதாக இருந்த போது கடந்து போனார். அவர் உட்கார்ந்திருந்த இடம் எது தெரியுமா? அவர் வேதபாரகர் நடுவிலும் ஆசாரியர்கள் நடுவிலும் அவர் உட்கார்ந்து என்ன பேசி கொண்டிருந்தார்? அவர் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் உங்களுக்கு போதகராய் காணப்படுகிறவர். அவருடைய போதகத்தை போல ஒரு போதகம் இந்த உலகத்தில் கிடைக்காதையா. சங்கீதக்காரன் 32:8 சொல்லுகிறாரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே. ஒரு நல்ல போதகர், ஆலோசனை சொல்லுகிறவராய் காணப்படுகிறவர். ஆயினத்தானவர் பிறந்த போதே, பிறப்பதற்கு முன்னையே சொல்லப்பட்ட காரியம் அவர் ஆலோசனை கர்த்தர் என்பது. அவருடைய ஆலோசனையை போல ஒரு ஆலோசனை இந்த உலகத்தில் இல்லை. எத்தனையோ ஆலோசனை உண்டு இந்த உலகத்தில். அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:28 கடைசி வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தரால் உண்டாயிற்று, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அருமையானே, அவருடைய ஆலோசனையை போல் ஒரு ஆலோசனை வேற ஒருவரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. யோசேப்பு சிறையிலே காணப்பட்டார். சிறையிலே காணப்பட்ட 2 பேர் சொப்பனம் கண்டார்கள். அவருடைய அர்த்தம் தெரியாதபடிக்கு 2 பேருடைய இருதய முகங்களும் கலங்கி போய் காணப்பட்டது. யோசேப்பு அடுத்த நாள் காலையிலே அவர்களை பார்த்து கேட்டார், உங்கள் முகங்கள் துக்க முகமாயிருக்கிறது என்ன? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொப்பனம் கண்டோம் என்று சொல்லி. அவன் சொன்னான், தேவன் உங்களுடைய சொப்பனத்திற்கு என்னத்தை சொல்வார்? அர்த்தத்தை சொல்வார் என்று சொல்லி அவருடைய அர்த்தத்தை சொன்னான். சொன்ன அர்த்தத்தின்படியே 3வது நாளில் என்ன செய்தது? நடந்தது. இந்த பானபாத்திரக்காரன் முற்றிலும் யோசேப்பை மறந்து போனான். யோசேப்புக்கு மன்னிக்கணும், பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த அர்த்தத்தை சொல்ல ஒருவனாலும் கூடவில்லை. ஒருவனும், மந்திரவாதிகளோ அங்கே மற்ற ஆலோசனைக்காரரோ ஒருவரும் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன் சொல்கிறான், நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. நான் சிறைச்சாலையில் இருந்த போது இப்படி ஒரு மனுஷன் என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான். அவனை வரவழைத்தார்கள். யோசேப்பு இப்பொழுதே பார்வோனுடைய சமூகத்தில் நிற்கிறான். யோசேப்பை பார்த்து அவன் சொப்பனத்தை சொல்லுகிறான். முதல் வார்த்தை என்ன சொன்னான் தெரியுமா? யோசேப்பு, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. அவர்தான் எனக்கு ஆலோசனைக்காரர். அவர் எனக்கு இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை என்ன செய்கிறவர்? விளக்கி சொல்லுகிறவர் என்று அவரை உயர்த்தினார். நல்ல கவனிப்போம். நடந்த காரியம் என்ன? சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தை சொன்னான். ராஜா சொல்லும் போது சொல்கிறார், தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? உன்னை போல ஞானமும் விவேகமும் உண்டான மனுஷன் வேறு ஒருவனும் இல்லை. ஆகையால்
அவனை பார்வோன் மேன்மைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில ஒன்று சொல்லுகிறேன், அவர்தான் நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறவர். அவருடைய ஆலோசனை தான் அப்படியே நடைபெறுகிறதாய் காணப்படும். அவருடைய ஆலோசனை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவர்தான் அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறாரே. அவருடைய ஆலோசனை நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். அவர் அழகு பார்க்கிறவராய் காணப்படுவார். தானியேல் சிறையாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன். பெல்சாத்சார் ராஜா ஒரு தரிசனத்தை கண்டார். சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஒரு கையிருப்பு எழுதப்பட்டிருந்தது. அதை கண்டு கலங்கி போயிருந்தான். ஒருவனும் அதற்கு ஒன்று சொல்ல முடியவில்லை. கல்தேயனோ, மாயவித்தைக்காரனோ, ஜோசியனோ அல்லது மந்திரவாதிகளோ ஒருவராலும் சொல்லக்கூடாதபடிக்கு போயிற்று. அப்பொழுதுதான் ராணி சொல்லுகிறார், உம்முடைய தேசத்திலே உம்முடைய தகப்பனார் இஸ்ரவேலிலே இருந்து யூத வாலிபர்களை அழைத்து கொண்டு வந்தார். அந்த மனுஷர்களுக்குள்ளே ஒரு வாலிபனுக்குள்ளே தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று சொன்னார். அவனை வரவழைத்தார்கள். தானியேல் வந்து அந்த சொப்பனத்தினுடைய காரியத்தை எல்லாம் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கிறவனாய் காணப்பட்டான். தானியேல அவன் என்ன செய்தான் தெரியுமா? ராஜா முகங்குப்புற விழுந்து அவனை வணங்குகிறவனாய் காணப்பட்டான். ஜாதிகள் உங்களை வணங்குவார்கள், அவர்கள் உங்களுடைய பாதங்களை என்ன செய்வார்களாம்? நக்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தர் ஆலோசனைக்காரர். அவருடைய ஆலோசனை நமக்கு கிடைத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். அந்த ஆலோசனையை கேட்கிறோமா? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில நம்மை எழுப்புகிறாரே. எதற்கு? கற்றுக்கொள்கிறவனை போலே என் காதுகளை அவர் என்ன செய்கிறார்? திறக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 50ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் 4 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்ன செய்கிறார்? எழுப்புகிறாரே. ஐயா, காலைதோறும் கர்த்தர் எத்தனை பேர் எழுப்பி கொண்டிருக்கிறார்? எழுந்திருக்கிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறோமா? வரும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறாரே. வசனத்தில் சொல்லுகிறது, காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவிகளை என்ன செய்கிறார்? அவர் கவனிக்க செய்கிறார். ஆலோசனையை கேட்கிறோமா? இங்கே மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. மோசேயே, நான் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும், அதற்கு ஒரு பரிசுத்த வாசஸ்தலத்தை என்ன செய்ய வேண்டும்? உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். மோசே கர்த்தரிடத்துல கேட்கல, ஐயா வேர் ஐ கேன் கோ ஃபார் தி ஃபைனான்ஸ், பணத்துக்கு நான் எங்கேயா போவேன்? எங்கேயாவது பேங்க் இருக்கா போய் லோன் வாங்குறதுக்கு? வட்டிக்காரன் இருக்கானா வட்டிக்கு வாங்குறதுக்கு? அதெல்லாம் ஒன்று கேட்கல. கர்த்தரே அதற்கு ஆலோசனை சொன்னார். இங்க வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவன் எவன் அவனிடத்தில் காணிக்கை என்ன செய்? வாங்கு. திரளாய் கிடைத்தது. பெசலெயேல் சொல்லுகிறான், போதுமையா, அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை எல்லாம் என்னது? போதும், இதுக்கு மேல வேண்டாம். அவ்வளவு பொருள் சேர்ந்தது. பெசலெயேல் எல்லாவற்றையும் உண்டாக்கினான். கடைசியில கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் நான் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு அவள் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தை சுற்றிலும் பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான்.
இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. அருமையானவர்களே, மோசே மேகத்திற்குள்ளே போய் ஆலோசனையை பெற்றுக் கொண்டான். ஆனால் கர்த்தரோ தம்முடைய மேகத்தோடு தம்முடைய ஜனத்தின் மத்தியில் என்ன செய்தார்? இறங்கி வருகிறவராய் காணப்பட்டார். ஐநத்தான் யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் காணப்பட்டது. ஐயா, ஒவ்வொரு கூடாரத்தின் மேலும் கர்த்தருடைய மேகம் இறங்கி வர வேண்டும். இந்த காலையில பாடினோமே, மேகமே மகிமையின் மேகமே நீர் வந்தால் போதுமே, எல்லாம் என்ன செய்யுமே. இந்த காலை வழியில வார்த்தைகளை நான் சுருக்கி வைக்கிறேன். மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டவர் 2 காரியத்தை செய்தார். ஒன்று, அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். 2வது, தம்முடைய ஆலோசனை அவர் கூறுகிறவராய் காணப்பட்டார். ஆலோசனையை பெற்றுக்கொண்ட மோசே கீழே இறங்கி வந்து அப்படியே கூடாரத்தை நிறுவுகிறவனாய் காணப்பட்டார். மோசே 1-2 முறை அல்ல, 3வது ஒரு விசையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறுகிறவனாய் காணப்பட்டான். எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு இந்த ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வரும்படி அவன் கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். அதை உடைத்து போட்டான். ஆனாலும் கர்த்தர் மறுபடியும் வர சொல்லி அதே பலகைகளிலே எழுதுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியிலே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் நடுவிலே காணப்படுகிறார். அன்றைக்கு மோசே மலையில ஏறி போனது போல, கர்த்தரோடு ஒரு நெருங்கின தொடர்பு இருந்தது போல, இன்றைக்கும் தேவ சமூகத்திற்கு போவோம். தேவ சமூகத்தில் தான் மகிழ்ச்சி உண்டு. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போமா? 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்போம். 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டையா. வசனத்தில் சொல்லுகிறார், பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பம் உண்டு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் வாசிக்க வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி நாம் வாசிக்கலாம். 28வது வசனத்தை வாசிப்போம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் என்ன செய்வீர்? எதனால நிரப்புகிறவர்? சந்தோஷத்தினாலே. ஜெப வீட்டுக்கு வந்தா கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்புகிறவராயிருக்கிறார். ஒருவரையும் வந்த வண்ணமாய் துக்கத்தோடு என்ன செய்கிறவர் அல்ல, அனுப்புகிறவர் அல்லையா. பேதுரு சொல்லுகிறார், சந்தோஷத்தினால் நம்ம என்ன செய்கிறவர். ஆகினால கர்த்தருடைய வீட்டில் ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். கர்த்தர் மகிழ பண்ணுகிற கர்த்தர். யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்களோ அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியினாலே திரும்பி போனார். துக்கத்தோடு வந்த அன்னாள் பின்பு அவள் எப்படி இருக்கல? துக்கமுகமாய் இருக்கவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார், துக்கத்தோடு கூட வீட்டில் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை மகிழ்ச்சினாலே நிரப்பினாரே. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறார்களோ அவர்களை மகிழ்ச்சினால் நிரப்புகிறவர். ஏனென்றால் அங்கேதான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன செய்கிறீர்? தெரியப்படுத்துகிறீர். ஜீவ மார்க்கமா? இந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஜீவ மார்க்கமாய் காணப்படுகிறது. அது ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறதற்கு இயேசு என்ன செய்தாராம்? வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை என்ன செய்தபடியால்
நமக்கு உண்டு பண்ணினபடியால். இப்ப ஜீவ மார்க்கம் யாருக்குரியது? நமக்குரியது, எனக்குரியது ஐயா. அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தமது மாம்சத்தை என்ன செய்தார்? இரண்டாய் கிழிக்கிறவராய் காணப்பட்டார். எதற்கு? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு. அந்த மார்க்கத்தின் வழியாகவே நாம் பிரவேசித்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் போய் சேர வேண்டும். அருமையானவர்களே, ஒருவராயிலும் கைவிடப்படாதபடிக்கு எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நம்மை காத்துக்கொள்ளும் பரிசுத்தத்தில் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில கர்த்தர் யார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெளிப்பாடு இன்னதென்று நாம் சற்று சிந்திக்க நேர்ந்தது. கர்த்தர் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொன்னேனே. மேகத்தின் நடுவிலே கர்த்தர் இறங்கி வந்தார். மோசேயை அழைத்தார். அவனுக்கு ஆலோசனை சொன்னார். அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். அவருடைய விருப்பம் தம்முடைய ஜனத்தின் மத்தியிலே அவர் தங்கி இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறாரே. அவருக்கு இடம் கொடுப்போமா? உங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். இல்லத்திலும் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மை சமூலமாய் சமர்ப்பணம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம்? எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா. சகை சந்தோஷத்தோடு அவரை அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். குஷ்டரோகியா இருந்து சுஸ்தமாக்கப்பட்ட சீமோன் இயேசுவை ராவிருந்துக்கு அழைத்தார். அவர் அந்த வீட்டுக்கு போனார். ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வந்து பாவ மன்னிப்பை பெற்று கொண்டு போனார். இயேசுவை கல்யாண வீட்டுக்கு அழைத்தார்கள். அவர் போனார். குறைவெல்லாம் நிறைவாயிற்று. யாரெல்லாம் இயேசுவை அழைத்தார்களோ, ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளை சுகவீனமாயிருக்கிறாள் என்று இயேசுவை தன் வீட்டுக்கு வர சொன்னார். தடைகள் எல்லாம் வந்தது. ஆனாலும் தடைகளை தாண்டி இயேசு கடந்து போகும்போது அந்த பிள்ளை மரித்து போயிற்று. இயேசு பயப்படாதே, திடமனதாயிரு என்று சொன்னார். அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். இந்த சிறு பெண்ணை தலித்தாகுமி, எழுந்திரு என்று சொன்னார். உடனே அவர் உயிர் பெற்று எழுந்தார். யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு அழைக்கிறார்களோ அந்த வீட்டிலெல்லாம் அற்புதம் நடந்தது ஐயா. இயேசு பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு கடந்து போனார். ஜுரமாய் கிடந்த மாமி இயேசு தொட்டபோது அவள் சுஸ்தமாக்கப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் அவர் வரும்படிக்கு அவரை வருந்தி அழைப்பீர்களா? ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வாங்கய்யா, நீ நிரந்தரமா எங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரே, இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் காணப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களுடைய தாழ்மையை மாற்றுகிறவர், உங்களுடைய தாழ்ச்சியை மாற்றுகிறவர், உங்களுடைய ஏமாற்றத்தை மாற்றுகிறவர், உங்களுடைய துக்கங்களை மாற்றுகிறவர், உங்களுடைய வேதனைகளை மாற்றுகிற கர்த்தர், உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவனவர். அவரை நோக்கி பாருங்க ஐயா, கூப்பிடுங்க. கர்த்தாவே, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா. எந்த மனுஷன் உங்க வீட்டுக்கு வந்தாலும் ஒன்று நடக்காது. ஆனால் இவர் வருவாரால் சகலவற்றையும் மாற்றுகிறவர் அவர். உங்களுடைய கீழான நிலைமையிலிருந்து உங்களை மேலே உயர்த்துகிறவர் ஐயா. அவர் நல்ல ஆலோசனைக்காரர். அவர் உங்களை ஆரோக்கியப்படுத்துகிறவர், சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். அவரை போல வேறு ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை. அவரை பற்றி கொள்ளுங்க. எங்க வீட்டில் தங்கி இருங்க ஐயா, எங்களோடு வாசம் பண்ணுங்க ஐயா. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பார் என்று சொன்னாரு. உங்களோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் வேற ஒருவர் இல்லையா. அவர் மட்டும்தாயா உங்களோடு கூட எப்போது இருப்பார். அதனால் தான் அவர் சொன்னார்,
இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்கு மாறாத கர்த்தர், வாக்குரைத்தவர், பொய்யுரையாத தேவர், மனமாறாதவராய் காணப்படுகிறவராய் இன்றைக்கு உங்களோடு இருக்கிற அவரை எங்களோடு தங்கிற ஐயா. அவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர், ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், உங்கள் துக்கங்களையும் கிளேசங்களையும் மாற்றுகிறவர். இன்னைக்கு அவரை நோக்கி பார்ப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சாட்சி சொன்னதை நாங்கள் அறிந்து கொண்ட ஐயா. நீர் அறியாதபடிக்கு எங்கள் நடுவில் இருக்கிறவர், நீர் மேன்மை உள்ளவர் ஐயா. நீர்தான் தேவனுடைய குமாரன், நீர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உன்னதமான தேவனுடைய ராஜனாய் காணப்படுகிறவர். நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலும் உம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நீ தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் காணப்படுகிறவர். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்டோ இந்த மேன்மையான வெளிப்பாட்டுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லையா, மேகத்தின் நடுவில் இறங்கி வந்து மோசேக்கு முகத்தை பிரகாசிக்க பண்ணின கர்த்தர். ஆண்டவரே, ஜனத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி தம்முடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பத்தை சொன்னீரே, ஜனத்தின் மத்தியில வந்து தங்கினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடும் இந்த காலை வழியில தங்கும்படிக்கு நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் ஐயா. நீர் எங்களுடைய பவனத்துல வாரும், எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பீரானால் எங்களுடைய துக்கம் கிளேசம் எல்லாம் மாறு ஐயா. எங்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் ஆண்டவரே. எங்களுடைய தரித்திரம் மாறும், எங்களுடைய வறுமை மாறும், எங்களுடைய கடன் பாடுகள் மாறும். நீர் எங்களுக்கு ஆலோசனைக்காரராய் இருந்து எங்களை நடத்துகிறவர். எங்களை நடத்துங்க, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.